வெல்கம் டு சஸ்டிமோ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராகி சேமியா. நம்ம 2 பாக்கெட் ராகி சேமியா எடுத்துக்க போகிறோம். இது 5 பேர் சாப்பிட்லாம், 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ இந்த பாக்கெட்டில் இருக்கிற ராகி சேமியாவை எடுத்து இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஏன் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் போயிடும். ஸ்டார்ச் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ராகி சேமியா வேக வைக்கும் போது ஃபுல்லாக ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். ஸோ பளபளன்னு வராதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 டைம்ஸ் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்தது இதை ஸ்டீம் வேக வைக்க போகிறோம். இது எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படின்னா என்ன மெத்தட்னா இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பாயில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா அலசி வச்சுருக்கிற ராகி சேமியாவை நம்ம எடுத்து இட்லி தட்டில் எடுத்து மாற்றிக்க போகிறோம். இட்லி தட்டை துணி வச்சு போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிறத நம்ம இட்லி தட்டில் எடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஏன் இந்த ராகி சேமியா நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோன்னா இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் டிஷ்கோட இதில் நிறைய அயன் ரிச் இருக்குது. ஸோ நம்ம நேச்சுரலாக அயன் டேப்லெட்டு கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டுலேயே நம்ம நல்லா ஹெல்த்தியான ஒரு அயன் சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு பாடிக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ராகி சேமியா எடுத்து சமைக்க போகிறோம். ஸோ இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரியே நம்ம எடுத்து பிளேட் எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து இட்லி பானையை எடுத்து வைக்க போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம எடுத்து வேக வைக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 தக்காளி எடுத்துருக்கோம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை தக்காளியும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வாங்க பார்க்கலாம் எப்படி ராகி சேமியா ஸ்டீம் குக் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கு. நல்லா சூடாக இருக்கங்காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து தட்டை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். வெளியே வைக்கும்போது நல்லா ஹீட்டானது கூல் ஆகிக்கும். இல்லைனா ஹீட்டாகவே இருந்ததுன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ நம்ம இப்போ இது உதுத்து விடணும். உதுத்து விட்டோன்னையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா யூனிஃபார்மாக அப்போ ஆட் பண்ணால் மிக்ஸ் ஆகாதுங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி தாளிக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிறோம். அந்த கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்துக்கிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நல்லா கடாய் ஹீட் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கடாய் ஹீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கடுகு பொரிஞ்சக்கப்புறம் ஒரு 2 to 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். நல்லா கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பாயில் ஆகணும். அது கூடவே நம்ம கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இது 3மே பொன்னிறமாக நல்லா வரணும். ஸோ நம்ம அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது குக் பண்ணுறோம். இப்போ ராகி சேமியாவை நம்ம எப்பவுமே தண்ணி போட்டு இது வேக வைக்கக்கூடாது. இது அப்படியே தான் நம்ம தாளிக்கணும். ஏன்னா தண்ணி போட்டோன்னே நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி பாயில் ஆயிடுச்சு. நம்ம இது சும்மா வதக்கி விட்டால் போதும். அது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆனியன் ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஏன் அப்படின்னா இது இல்லை அப்படின்னா ஆனியன் குக் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா ராகி சேமியாவும் குக் ஆகிருச்சு. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில். ஸோ நல்லா இப்போ வெங்காயம் வதக்கிருச்சு பாருங்கள். வெங்காயம் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ சுருங்கிருச்சுன்ட்டு. ஸோ அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 4 தக்காளி. ஸோ அது கூடவே வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னையும் நல்லா எண்ணெய் அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணும்போது தக்காளி நல்லா நல்லா மசியும். ஸோ அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது ஆப்ஷனல் தான். இது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை, நோ ப்ராப்ளம்.
ஸோ இப்போ நல்லா வந்து எல்லா மஞ்சள் தூளும் சிக்கன் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம உதுத்து விட்ட ராகி சேமியாவை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலில் நல்லா ஈவனாக ராகி சேமியாவில் வந்து போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா இடத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து உடையாமல் என்ன பண்ணிக்கணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா நல்லா மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லோ அண்டு ப்ரௌன் கலராக அழகாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்குது நம்ம பார்க்கும்போதே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சஷ்டிகா, உங்களுக்கு ராகி சேமியா பிடிச்சிருக்கா?